பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 30:20. உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு நாம் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். அவரையே நாம் பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு ஜீவனை கொடுக்கிறார், தீர்க்காயுசையும் கொடுக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடி ஆண்டவர் நமக்கு ஜீவனையும் தீர்க்காயுசையும் கொடுக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நாம் சந்தோஷமாய் ஆண்டவரை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று. ஆண்டவரிடத்துல நாம் அன்பு கூறும் பொழுது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். கற்பனைகளை ஒழுங்காக கை கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று. ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி நம்முடைய தலைமுறை தோறும் ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அதை செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே தம்முடைய இரக்கத்தை தலைமுறை தலைமுறையாக நமக்கு வெளிப்படுத்துவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆண்டவருக்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது நாம் ஒருபோதும் எந்த விக்கினமும் நம்மை அணுகாதபடி ஆண்டவர் நம்மை காத்து கொள்வார். அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் வாசம் பண்ணுவோம். விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் தங்கி இருப்போம். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். உபாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டுமாம்? தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டு அவருக்கு பயப்பட வேண்டும், அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருக்கு உண்மையாய் நாம் சேவை செய்யும் பொழுது அவரை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அவரையே நாம் சேவித்து அவருக்கு பிரியமானதே செய்யும் பொழுது நாம் அவரை பற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அவரும் நம்மை பற்றி கொள்ளுகிறார். ஆகவே நாம் அவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்போம். மாத்திரமல்ல, அப்படி நாம் அவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவரே நமக்கு ஜீவனாகவும் தீர்க்காயுசுமாய் வெளிப்படுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார்.
இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தார். அது பரிபூர்ணமடைய வந்தார். அந்த பரிபூர்ண ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூறும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய பரிபூரணம் நமக்கு கிடைக்கும். அந்த ஜீவன் நமக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். தீர்க்காயுசையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 21:4 சொல்லுகிறது, அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தீர்க்காயுசை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து அவரையே பற்றி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஜீவனை கொடுக்கிறார், தீர்க்காயுசை கொடுக்கிறார். பரிபூர்ண ஜீவனை கொடுத்து பரிபூர்ணமான ஒரு தீர்க்காயுசை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாளைக்கு என்ன நடக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயத்தை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்மை பற்றி கொள்ள நீர் கிருபைத்தார். ஆண்டவருடைய ஜீவனையும் தீர்க்காயுசையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபைத்தார். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.